ஒரு நாள் இந்தியாவின் அடர்ந்த காட்டில் ஒரு சிறிய குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அப்பா, அம்மா, அவர்களின் சின்ன குழந்தை. இரவு நேரம். திடீரென்று பெரிய சத்தம். ஒரு பயங்கரமான புலி, அதன் பெயர் ஷெர்கான், குடும்பத்தை தாக்கியது. அப்பா அம்மா பயந்து ஓடினார்கள். ஆனால் சின்ன குழந்தை தனியாக இருந்தான். அவன் அழுதான். அப்போது கருப்பு பாந்தர் பகீரா அங்கு வந்தது. அது மிகவும் தைரியமான, புத்திசாலி பாந்தர். அது சின்ன குழந்தையை பார்த்து, இவன் மனித குழந்தை, காட்டில் தனியாக இருந்தால் புலி கொன்றுவிடும் என்று நினைத்தது. பகீரா குழந்தையை எடுத்துக்கொண்டு ஓடியது. அது ஓநாய் குடும்பத்திடம் கொண்டு போய்விட்டது. ஓநாய் அம்மா ரக்ஷாவும் ஓநாய் அப்பா விஹான்னும் அந்த குழந்தையை பார்த்தார்கள். இவன் நம்முடைய குழந்தையாக இருக்கட்டும் என்று ரக்ஷா சொன்னாள். அவர்கள் அந்த குழந்தைக்கு மோக்லி என்று பெயர் வைத்தார்கள். மோக்லி என்றால் தவளை என்று அர்த்தம். ஏனென்றால் அவன் எப்போதும் குதித்து குதித்து ஓடுவான். மோக்லி ஓநாய் குடும்பத்துடன் வளர்ந்தான். அவனுக்கு சகோதர சகோதரிகள் ஏராளம். காட்டு விலங்குகள் அனைத்தும் அவனை மனித குழந்தை என்று அழைத்தன. ஆனால் மோக்லி தன்னை ஓநாய் என்றே நினைத்தான். காட்டில் ஜங்கிள் சட்டம் என்று ஒரு விதி இருந்தது. அனைவரும் அதை கடைபிடிக்க வேண்டும். தலைவர் அகேலா என்ற பெரிய ஓநாய். ஒவ்வொரு மாதமும் முழு நிலவு இரவில் விலங்குகள் கூடி பேசுவார்கள். அங்கு ஷெர்கான் வந்தான். அந்த மனித குழந்தையை எனக்கு கொடுங்கள், மனிதர்கள் நம்மை வேட்டையாடுகிறார்கள் என்று கத்தினான். பகீரா சொன்னது, மோக்லி நம்முடையவன், அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். ஓநாய் அம்மா ரக்ஷாவும் ஆதரித்தாள். அகேலா சொன்னான், மோக்லி இங்கேயே இருக்கட்டும், ஆனால் அவன் காட்டு விதிகளை கற்றுக்கொள்ள வேண்டும். மோக்லிக்கு ஆசிரியர்கள் வந்தார்கள். பாலு பெரிய கரடி. அது சோம்பேறி, ஆனால் மிகவும் நல்லது. பழங்கள், தேன் சாப்பிடுவது, பாலுவின் பாடல் என்று பாடுவது சொல்லிக் கொடுத்தது. பகீரா புத்திசாலி பாந்தர். மரங்களில் ஏறுவது, மறைந்திருப்பது, தைரியம் சொல்லிக் கொடுத்தது. கா பெரிய பாம்பு. அது நம்பிக்கை என்று சொல்லி கண்களால் மயக்கும் சக்தி உள்ளது. மோக்லி கற்றான். நீர் எங்கே இருக்கிறது என்று தெரிந்து கொள். வேட்டையாடும் வழி, ஓநாய் அழைப்பு, ஓநாய் குரல், மரத்தில் ஏறுவது, குரங்குகளிடமிருந்து தப்பிப்பது. ஒரு நாள் குரங்கு ராஜா பந்தர் லாக்கின் குழு வந்தது. அவை மோக்லியை பிடித்து மரங்களுக்கு இடையே கடத்திச் சென்றன. நீ எங்களுடன் வாழ்வாய், நாங்கள் ராஜாக்கள் என்று சொன்னன. மோக்லி பயந்தான். பாலுவும் பகீராவும் ஓடி வந்து காப்பாற்றின. கா பாம்பும் உதவியது. குரங்குகள் தோற்றன. மோக்லி வளர்ந்தான். அவன் இப்போது வலிமையானவன். ஆனால் ஷெர்கான் இன்னும் கோபமாக இருந்தான். ஒரு நாள் அவனை கொன்றுவிடுவேன் என்று சொன்னான். ஒரு முக்கிய சோதனை வந்தது. காட்டில் தீ பற்றியது. பயங்கர தீ. அனைத்து விலங்குகளும் பயந்து ஓடின. ஷெர்கான் கூட பயந்தான். மோக்லி தைரியமாக காட்டு நெருப்பு என்று சொல்லி தீயை கட்டுப்படுத்தினான். அவன் தீப்பந்தத்தை எடுத்து ஷெர்கானை பயமுறுத்தினான். ஷெர்கான் ஓடிப்போனான். ஆனால் மோக்லி பெரியவனாக வளர்ந்தான். அவன் இப்போது மனிதர்களை பார்க்க ஆசைப்பட்டான். பகீரா சொன்னது, நீ மனிதன், ஒரு நாள் மனிதர்களுடன் வாழ வேண்டும். ஆனால் காடு உன்னை எப்போதும் நினைவில் வைத்திருக்கும். மோக்லி கிராமத்திற்கு சென்றான். அங்கு ஒரு அழகான பெண் மெஸ்வா அவனுக்கு உதவினாள். அவள் அவனை தன் சகோதரன் என்று நினைத்தாள். ஆனால் மோக்லி காட்டு விலங்குகளை மறக்கவில்லை. அவன் அடிக்கடி காட்டுக்குச் செல்வான். பாலு, பகீரா, ஓநாய் சகோதரர்களுடன் விளையாடுவான். இறுதியில் ஷெர்கான் மீண்டும் வந்தான். பெரிய சண்டை. மோக்லி தன் நண்பர்களுடன் சேர்ந்து ஷெர்கானை வென்றான். ஷெர்கான் இறந்தான். காடு மீண்டும் அமைதியானது. மோக்லி இப்போது 2 உலகங்களிலும் வாழ்ந்தான், காட்டிலும் மனிதர்களிடமும். அவன் எப்போதும் தைரியமாகவும் நல்லவர்களுக்கு உதவுபவனாகவும் இருந்தான். கதையின் பாடம்: நண்பர்கள் முக்கியம். தைரியம் இருந்தால் எந்த சிரமத்தையும் வெல்லலாம். காட்டு விலங்குகளை நேசி, இயற்கையை பாதுகாத்து வாழு.